ஏஆர்சின்றது தமிழ்நாட்டோட குழந்தை இல்லா சிகிச்சை கொடுக்கக்கூடிய மையங்களில் இருக்கக்கூடிய மையங்கள்லேயே வந்து சிறந்த மையம். நமக்கு நிறைய கிளைகள் இருக்குது. இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 30 கிளை இருக்குது. வெளிநாட்டில் கிளைகள் உள்ள ஒரே கருத்தரிப்பு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சி தான். வெளிநாடுன்னும் போது ஸ்ரீலங்காலையும் நம்மளுக்கு வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுற வசதிகள் எல்லாமே அங்கேயும் வந்து செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அங்கேயும் ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இன்றைக்கி முதல் நாளுன்றதுனால உங்கள் எல்லோரையும் பார்த்து உங்கள் எல்லோரையுமே ட்ரீட்மெண்ட்க்கு பதிவு பண்ணிக்க போகிறோம். சரியா? பதிவு பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ பேர் பதிவு பண்ணிக்கலாம். இன்றைக்கி பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்னால் இன்றைக்கே பார்த்து இன்றைக்கே நீங்கள் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மாதமாக போகிறதில்ல. 1 மாதம் போகும், 2 மாதம் போகும், 3 மாதம் போகும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோமோ, டெஸ்ட் எடுக்க போகிறோமோ அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி பதிவு பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது ஃப்யூச்சரில். சரியா? எங்களோடது வந்து எப்படின்னா இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு 4 மாதத்துக்குள்ளார ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஏன்னா இப்போது ஆம்பளைங்களும் வேலைக்கு போகிறாங்க, நிறைய லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாராலையும் அடிக்கடி லீவ் போட்டு வர முடியலன்றதுனால 3-4 மாதத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் போகாமல் அதுக்குள்ளார முடிகிற மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக கொடுப்போம். சக்ஸஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எதுக்கு தம்பதியினர் நிறைய பேர் ஏஆர்சிக்கு வராங்கன்னா முதல் காரணம் வந்து நம்பிக்கைத்தன்மை. இங்கே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறோமோ அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்காக எல்லோரும் ஏஆர்சிக்கு வராங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செலவினங்கள். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய கருத்தரிப்பு மையம் இருக்குன்னும் போது எங்கே போகிறது, எங்கே போனால் நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்கும், எங்கே போனால் செலவு ஜாஸ்தியாக இருக்குன்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செலவு பெருசாக இருக்கும், நிறையா இருக்கும்னு தான் எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சரியான கருத்தரிப்பு மையங்களை வந்து தேர்ந்தெடுத்து வரும்போது உங்களுக்கு வந்து மற்ற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோட இங்கே செலவு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லாத ட்ரீட்மெண்ட் ஒருத்த ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல் கொடுக்குற விலையை விட நம்ம 30 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கும் போது உங்களுக்கு கொடுக்குற விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? கடைசியாக முக்கியம் வந்து என்னது, ரிசல்ட்ஸ். நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், ஆனால் குழந்தை வேணும். அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு இது. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கருத்தரிப்பு மையத்துக்கெலாம் 10 பேர் போனாங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் கருத்தரிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேரையுமே கருத்தரிப்பு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பிறவிலேயே கர்ப்பப்பை வளர்ச்சி இருக்காது, கருமுட்டைகள் இருக்காது, விந்தணுக்களே இருக்காது. ஸோ 10 பேர் வந்தாங்கன்னா 8 பேர் வரைக்கும் நம்ம கிட்டக்க 4 மாதத்துக்குள்ளார மாதம் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபாஸ்ட்டாகவும் கொடுப்போம், விலையும் குறைச்சி கொடுப்போம், ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி உங்களை பார்த்துக்குவோம். சரியா? ஸோ இன்றைக்கி எல்லோரும் பேர் பதிவு மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே மருந்து மாத்திரைங்களே வாங்கிக்கோங்க. எல்லாருமே ஸ்லோவாக நம்ம 10 நாள் கழித்து ரிவ்யூ எல்லாம் கொடுத்து உங்களை அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போகிறோம். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அறியாமை இருந்தது. நம்ம வந்து சுற்று வட்டாரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல முயற்சிகள் சொந்தமாகவே செய்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காலதாமதமாகி அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பழைய ரிப்போர்ட்ஸு பழைய ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்தால் பாப்பா நிற்கும் அப்படின்ற மாதிரி வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்தவுடனே புதுசாக வந்தவுடனே உடனே நம்ம வந்துட்டு குழந்தை ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். படிப்படியாக அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சல்டன்ட் இங்கே ஆராய்ந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்தால் வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்றதையும் ஆராய்ந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க.